மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் 3வது முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இன்றைய ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காளைகள் பங்கேற்றிருக்கின்றன? அதனை அடக்குவதற்காக எத்தனை வீரர்கள் பதிவு செய்திருக்கின்றனர்? கள விவரம் என்ன? பாலா, மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் 3வது முறையாக திமுக சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு திருவுதல் அரங்கத்தில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் உரிய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தகுதி சான்றிதழ் வழங்கிய பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதி கொடுக்கப்பட்டு வருகிறது. மதுரை சோழவந்தான், வாடிப்பட்டி, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளைச் சேர்ந்த 1020 காளைகளும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் 100 காளைகளும் 50 வீரர்களும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 8 சுற்றுகளாக போட்டிகள் மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் குறிப்பாக களத்தில் நின்று விளையாடும் காளையின் உரிமையாளர்கள் அதே போல காளைகளை தழுவும் வீரர்களுக்கு தங்க காசு, சைக்கிள், மிக்சி உள்ளிட்ட பரிசுகள் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட இருக்கிறது. விடுமுறை நாளான இன்று பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்காக சிறப்பு பேருந்துகள் கூட திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியொட்டி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பாலா, பொங்கல் பண்டிகை முடிந்து பல நாட்களாகியும் இன்றளவும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.